Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 Physics Symmetry. Electrostaticsல இருந்து equipotential surface தான் பார்க்க போறோம். So இந்த பேர்லயே அர்த்தம் இருக்கு. என்னன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய surfaceல potential equal இருக்கும். ஏன்னா electric potentialனா என்னன்னு பார்த்துக்கோம் due to a point charge. இப்போ first அதே தான் கன்சிடர் பண்ண போறோம். சரி first ஒரு point charge எடுத்துக்கலாம் plus q charge. நம்ம முன்னாடியே direction of the electric field பார்த்திருக்கோம். point chargeக்கு எப்படி இருக்கும்? radially outward direction வந்து வெளியே நோக்கி இருக்கும் கரெக்டா அப்ப ஃபீல்ட் எப்படி இருக்கும் யூனிஃபார்மா இருக்கும்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன kq divided by r square k வேல்யூ வந்து 1/4π0 அதனால சிம்பிளா k ன்னு எழுதிக்கிறேன் இப்போ டிஸ்டன்ஸ் கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையுது எதுக்கு ஃபார் பிளஸ் சார்ஜுக்கு ஓகேவா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்டானா வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் கிடையாது இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு தெரியும் இப்ப நான் என்ன வரையணும் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வரையணும் எப்படி கன்சிடர் பண்றது மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சார்ஜ சென்டரா கன்சிடர் பண்ணிட்டு ஸ்பேஸ்ல அதாவது உன்னோட ரூம்ல ஒரு ரூமோட சென்டர்ல ஒரு சார்ஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 360 டிகிரியும் ரேடியேட் ஆயிட்டு இருக்கும் ரேடியலி அவுட்வர்ட்ஸா போயிட்டு இருக்கும் கண்ணால் பார்க்க முடியாது பட் we can feel வேற ஏதாவது இன்னொரு சார்ஜ் வச்சோம்னா அந்த சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னா அட்ராக்டோ ரிப்பல் ஆகும் டிபெண்ட்ஸ் அப்பான் த சார்ஜோட நேச்சர் பொறுத்து அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறத பொறுத்து சரி இப்போ இந்த சார்ஜை நான் சென்டரா வச்சுட்டு நான் ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்றேன் ஒரு பந்து மாதிரி கன்சிடர் பண்றேன் ஸோ இப்போ நான் அதோட சைஸை நான் மாத்திக்கிறேன் ஸோ இதுதான் எனக்கு ஸ்பியர் இப்போ இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன் அப்ப இந்த சர்ஃபேஸ்ல இந்த 3 டைமென்ஷனல் சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்னா சேமா இருக்கும் ஃபார்முலா என்ன p is equal to 1/4π0 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் அப்ப நான் கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஸ்பியர்ல ஆன் த சர்ஃபேஸ் எனி பாயிண்ட் எடுத்தேன்னா எனக்கு பொட்டன்ஷியல் சேமா இருக்குன்னா இது ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறுது அப்ப நான் டிஸ்டன்ஸ் ரேடியஸை மாத்த பொட்டன்ஷியல் மாறுமானா கண்டிப்பா மாறும் ஏன்னா வியும் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்ப டிஸ்டன்ஸ் கூட பொட்டன்ஷியல் குறையும் ஃபார் அ பிளஸ் சார்ஜ் அப்ப நான் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மேம் வரையுது அப்படின்னா இன்னொரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணிக்கோங்க அதோட ரேடியஸை R2ன்னு எடுத்துக்கலாம் இத R2ன்னு எடுத்துட்டேன்னா இந்த பர்டிகுலர் ஸ்பியர்ல அகெயின் பொட்டன்ஷியல் வந்து என்னவா இருக்கும் சேமா இருக்கும் ஆனா ஒன்னையும் ரெண்டையும் கம்பேர் பண்றேன் அப்ப பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் v1 and v2 இருக்கும் சோ ஆப்வியஸா பொட்டன்ஷியல் டிஃபரெண்டா இருக்கும் இட் would be different for different potential surface ஆனா ஒரு சர்ஃபேஸ் ஆன் தி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா அந்த சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் எப்போதுமே சேமா இருக்கும் அப்ப ஈக்வி பொட்டன்ஷியலுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்திருக்காங்க இட் இஸ் a surface on which all the points அந்த சர்ஃபேஸ் மேல all the points எடுத்துக்கோங்க so it is a surface on which all the points are at the same electric potential are at same electric potential அப்படியா இருக்கும் பட்சத்துல அந்த potential surface நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்வி potential surface அப்ப for a point charge எடுத்துட்டீங்கன்னா இந்த ஷேப் எப்படி இருக்கு ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு பந்துக்குள்ள இன்னொரு பந்து அதாவது ஒரு பந்தோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன் ஒரு பந்தை இன்னொன்னுக்குள்ள போட்டுட்டே வரும் ஒரு ஹாலோ ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணேன்னா எனக்கு இந்த ஷேப் ஆஃப் த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா இருக்கும் ஓகே கான்சென்ட்ரிக்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னா ஸ்பியர் மாதிரி ஒரு பந்துக்குள்ள ஒண்ணு ஸோ கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எதுக்கு ஃபார் அ பிளஸ் சார்ஜ் இதே மைனஸ் சார்ஜுக்கும் அதே தான் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரேடியலி இன்வெர்ட்ஸா இருக்கும் மற்றபடி சர்ஃபேஸ் வந்து அதே மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிளா தான் இருக்கும் அதாவது ஸ்பியரா இருக்கும் நான் சர்க்கிள்னு 2 டைமென்ஷன்ல சொல்றேன் 3 டைமென்ஷன்ல ஸ்பியரா இருக்கும் இப்போ இந்த ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் பார்த்துச்சோம் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் இப்போ அதே மாதிரி சம் சோர்ஸ் சார்ஜ் வந்து என்ன பண்ணுது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரெப்ரசன்டேஷன் என்ன லைன்ஸ் வந்து பேரலா இருக்கணும் ஈக்வி ஸ்பேஸ்டா இருக்கணும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் சேமா இருக்கணும் அப்ப எந்த பாயிண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்னா தான் இருக்கும் ஓகேவா ஆனா பொட்டன்ஷியல் என்ன பண்ணும் மாறும் எப்படி மேம் மாறப்போகுது அதுதான் நெக்ஸ்ட் 1.5.5ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த இடத்துல வேணாலும் கான்ஸ்டன்ட் அப்ப பொட்டன்ஷியல் எல்லா இடத்துலயும் கான்ஸ்டன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் வெர்டிகலா 3 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த லைன் மேல அப்ப இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம்
இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் வெர்டிகல் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம் எவ்ரிவேர். ஆனா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? பொட்டன்ஷியல் டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். அதுதான் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்க்க போறோம். இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்ப எனக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? இந்த எல்லா பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட். அப்ப பொட்டன்ஷியலும் இந்த இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கும் இந்த பர்டிகுலர் ரீஜியன்ல. இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கழிச்சு எனக்கு அகெயின் எனக்கு இன்னொரு சர்ஃபேஸ் கிடைக்கும். அது எப்படி இருக்கும்? ஒரு பேரலல் ஷீட் மாதிரி. ஒரு பேரலல் ஷீட்டை நான் ஒரே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு இதுதான் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ப்ரொவைடட் எனக்கு ஃபீல்டு வந்து யூனிஃபார்மா இருக்கணும். ஸோ இ இஸ் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து பிளெயின் ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமானது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். ஒரு சார்ஜ் ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கு. நான் இந்த சார்ஜை அதே சர்ஃபேஸ்ல மூவ் பண்ண போறேன். ஏல இருந்து பிக்கு எப்படி வேணா நான் மூவ் பண்ண போறேன். ஏல இருந்து பிக்கு இப்படி ஜம்ப் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா வரலாம், எப்படி வேணா வரலாம். ஏன்னா ஒர்க் டன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத்துன்னு நம்ம பார்த்துட்டோம். ப்ரொவைடட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதை நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் ஃபார்முலா நம்ம மூவ் பண்ணக்கூடிய சார்ஜ் எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு? ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு. அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். இப்பதான் பார்த்தோம். எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏபிசிடி அப் டு ஜே வரைக்கும் எப்படி வேணா எடுத்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் ஒண்ணுதான். அப்ப டிஃபரன்ஸ் இந்த பொட்டன்ஷியல் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப ஒர்க் டன் வந்து 0. ப்ரொவைடட் நான் பொட்டன்ஷியல் ஒரே மாதிரி பொட்டன்ஷியல் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்லயே நான் ஒரு சார்ஜை மூவ் பண்றேன். அப்ப இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இங்க இருந்து இந்த சார்ஜை இந்த சர்ஃபேஸ்க்குள்ளேயே நான் மூவ் பண்ண போது எனக்கு ஒர்க் டன் 0. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்படின்னா என்ன மேம் சொல்றீங்க? இப்ப பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம்ல, இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இந்த பாயிண்ட்க்கு நான் டான்ஜென்ட் வரைஞ்சேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டான்ஜென்ட்டும் 90 டிகிரி. அப்ப நான் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நார்மல் டு த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி மேம், அப்படி இல்லாம இருந்தா என்ன ஆகும்? நார்மலா இல்லாம இருந்தா என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் என்ன பண்ணலாம்? ரிசால்வ் பண்ண போறேன். ரெண்டா பிரிக்க போறேன். ஒன்னு அலாங் த ரேடியஸ், அலாங் திஸ் ரேடியஸா ஒரு ஃபீல்டு சொல்ல போறேன். இன்னொன்னு இந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ஷியலா ஒரு ஃபீல்டு நான் சொல்ல போறேன். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ஷியல் ஃபீல்டு எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கா? அப்ப நான் இங்க இருந்து ஒரு சார்ஜ ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட்க்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்ன அர்த்தம்? நான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த சார்ஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்ப ஐதர் அட்ராக்ஷனா இருக்கலாம், ரெப்பல்ஷனா இருக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த சார்ஜ டுவர்ட்ஸ் த சார்ஜ் நான் மூவ் பண்றேனோ இல்ல அகேன்ஸ்ட் த சார்ஜ் மூவ் பண்றேனோ நான் ஒர்க் பண்ணணும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இல்லாம இருந்தா ஒர்க் டன் 0. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்துல ஒர்க் டன் 0 ஆகாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நாட் வேலிட். அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலிடா இருக்குங்கிற பட்சத்துல எனக்கு ஒர்க் டன் வந்து பை த சார்ஜ் by moving the charge on the equipotential surface 0வா இருக்கிற பட்சத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டும் டான்ஜென்ஷியல் சர்ஃபேஸ்ல 0. அப்ப டான்ஜென்ஷியல் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருந்தா அப்ப the எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? along the radiusல இருக்கணும். ஓகேவா? அப்ப நான் along the radiusனா perpendicular to the equipotential surface. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்போதுமே நார்மல் டு த equipotential surface. அப்பனா தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆல்சோ வேலிட். இல்லைன்னா நான் ஒர்க் பண்ணணும். ஒர்க் டன் பண்ணினா அங்க 0க்கு கான்ட்ரடிக்ஷனா வந்துரும். சோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.